அகிலம் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஜூலை 28 வரை காலக்கெடு, கல்வி அமைச்சின் அறிவிப்பு. திருகோணமலை ஜமாலியா பகுதியில் பாரிய தீ விபத்து. கைது செய்யப்படுவதை தடுக்க ராஜித மேற்கொண்ட நடவடிக்கை. இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் வெளியிட்ட முக்கிய அறிவித்தல். ஒன்றுடன் ஒன்று மோதிக்கொண்ட பேருந்துகள், 4 படுகாயம். கூறிய ஆயுதத்தால் தாக்கி நபர் ஒருவர் கொலை. கடந்த 7 மாதங்களில் 68 துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள், 37 பேர் உயிரிழப்பு. இந்தோனேசியாவில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். தமிழர் பகுதியில் குடும்பஸ்தர் மீது புலனாய்வாளர்கள் கொடூர தாக்குதல். தொடர்பான விரிவான செய்திகள். 2024 ஆண்டுக்கான காப்போத சாதாரணதர பரீட்சையின் பெறுபேறுகளை மீள் பரிசீலனை செய்வதற்கான விண்ணப்பங்களை கல்வி அமைச்சு கோரியுள்ளது. இதன்படி இன்று முதல் குறித்த விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்படும் என கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. இதற்கான விண்ணப்பங்கள் எதிர்வரும் ஜூலை 28 வரை ஏற்றுக்கொள்ளப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. 2024 ஆண்டுக்கான கல்வி பொது தராதர சாதாரணதர பரீட்சையின் பெறுபேறுகளின் அடிப்படையில் மொத்தம் 2,37,026 மாணவர்கள் காப்போத உயர்தரத்திற்கு தகுதி பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. திருகோணமலை ஜமாலியா பகுதியில் உள்ள காணியொன்றில் நேற்றிரவு பாரிய தீ விபத்து ஒன்று ஏற்பட்டுள்ளது. சிறிது நேரத்தின் பின்னர் திருகோணமலை நகர சபையின் தீயணைப்பு வாகனத்தின் உதவியுடன் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டுள்ளது. ஜமாலியா பகுதியில் உள்ள காணியொன்றில் காணப்பட்ட குப்பை கூளங்களுக்கு தீ வைத்த போது அந்த தீயானது அதிகமாக பரவி சுடர்விட்டு எரிந்துள்ளது. இந்த நிலையில் பிரதேச மக்களின் தீயினை கட்டுப்படுத்த முயற்சித்ததோடு திருகோணமலை நகர சபையின் தீயணைப்பு பிரிவின் உதவியுடன் பெரிய சேதங்கள் ஏற்படாத வகையில் தீப்பரவல் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது. சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை திருகோணமலை போலீசார் முன்னெடுத்துள்ளனர். தாம் கைது செய்யப்படுவதனை தடுக்கும் நோக்கில் முன்னாள் அமைச்சர் ராஜித சேனாரத்ன முன்பிணை கோரி மனு தாக்கல் செய்துள்ளார். லஞ்ச ஊழல் மோசடி தவிர்ப்பு விசாரணை ஆணைக்குழுவினால் தாம் கைது செய்யப்படுவதனை தடுக்கும் நோக்கில் இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த மனுவை பரிசீலனை செய்ததன் பின்னர் எதிர்வரும் 18 நீதிமன்றில் விளக்கம் அளிக்குமாறு லஞ்ச ஊழல் மோசடி தவிர்ப்பு ஆணைக்குழுவிற்கு தகவல் வழங்குமாறு நீதிமன்றம் அறிவித்துள்ளது. கொழும்பு பிரதான நீதவான் தனுஜா லக்மாலி இந்த உத்தரவினை பிறப்பித்துள்ளார். அமைச்சராக கடமையாற்றிய காலத்தில் அரசாங்கத்திற்கு நட்டம் ஏற்படும் வகையில் ராஜித சேனாரத்ன செயற்பட்டதாக தெரிவித்து லஞ்ச ஊழல் மோசடி தவிர்ப்பு ஆணைக்குழு வழக்கு தாக்கல் செய்துள்ளது. இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்திற்கு புதிய ஆட்சேர்ப்புகள் எதுவும் மேற்கொள்ளப்பட மாட்டாது என்று இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் தெரிவித்துள்ளார். நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்துவதன் மூலம் நிறுவனத்துக்குள் மனித வளங்களை குறைக்க முடிந்ததாக அவர் தெரிவித்துள்ளார். மேலும் கருத்துக்களை வெளிப்படுத்திய அவர் தற்போது பணிபுரிபவர்கள் தங்களது தொழில் குறித்து அச்சமடைய தேவையில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார். 2012 ஆண்டில் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தில் சுமார் 3290 ஊழியர்கள் இருந்தனர். ஆனால் தற்போது பல விடயங்களுக்கு நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்த நாம் திட்டமிட்டுள்ளோம். முன்பு போல பலர் பணிபுரிய வேண்டிய தேவை இருக்காது. எங்கள் புதிய பணியாளர் கட்டமைப்பின்படி தற்போதுள்ள சுமார் 3290 மனித வளம் 2031 குறைக்கப்பட்டுள்ளது. தற்போதைய ஊழியர்களில் பலர் இந்த வருடமும் அடுத்த வருடமும் ஓய்வு பெறுவார்கள். அவர்கள் ஓய்வு பெறும் போது புதியவர்கள் வருவதில்லை. புதிய ஆட்சேர்ப்புகளை நிறுத்திவிட்டோம். பல திறமையற்ற சேவைகளை நிறுத்திவிட்டோம். எனவே இப்போது அந்த நபர்களின் தேவைப்பாடு எமக்கு அவசியப்படாது. மகரகம நாவின்ன பகுதியில் இன்று காலை இடம்பெற்ற பேருந்து விபத்தில் 4 காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக மகரகம போலீசார் தெரிவித்தனர். நாவின்ன பேருந்து நிறுத்தத்தில் இருந்து பிரதான வீதிக்குள் நுழைந்த பேருந்து மகரகமவிலிருந்து கொழும்பு நோக்கி பிரதான வீதியில் பயணித்த மற்றொரு பேருந்துடன் மோதியதில் குறித்த விபத்து ஏற்பட்டுள்ளது.
விபத்தில் காயமடைந்தவர்கள் தற்போது களுபோவில போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். தற்போது விபத்துக்குள்ளான பேருந்து போலீசாரினால் பொறுப்பேற்கப்பட்டுள்ளதோடு மகரகம போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். எட்டிப்புல கல்துர கேன பகுதியில் கூறிய ஆயுதத்தால் தாக்கி நபரொருவர் கொலை செய்யப்பட்டுள்ளதாக யடவத்த காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். குறித்த தாக்குதல் சம்பவம் நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது. சம்பவத்தில் 45 வயதுடைய வாழவில பிரதேசத்தைச் சேர்ந்த ஒருவரே உயிரிழந்துள்ளார். உயிரிழந்த நபரின் உறவினர் ஒருவரே இந்த கொலையை செய்துள்ளதோடு கொலைக்கான காரணம் இதுவரையில் கண்டறியப்படவில்லை என காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். சடலம் மாத்தளை வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளது. கொலையுடன் தொடர்புடைய நபர் 60 வயதுடையவர் எனவும் அவர் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை யடவத்த காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இந்த வருடத்தில் கடந்த 7 மாதங்களில் நாடு முழுவதும் 68 துப்பாக்கிச் சூடு சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக போலீஸ் தெரிவித்துள்ளது. இன்று போலீஸ் ஊடக பிரிவு கேட்போர் கூடத்தில் போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி காவல்துறை கண்காணிப்பாளர் FU வுட்லர் நடத்திய விசேட ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே இதனை தெரிவித்துள்ளார். இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் 2025 முதலாம் மாதம் 1ஆம் தேதி முதல் 2025 7ஆம் மாதம் 13ஆம் தேதி வரை பதிவாகியுள்ளன. அவற்றில் 50 துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகளுடன் தொடர்புடையவை எனவும் ஏனையவை 18 துப்பாக்கிச்சூட்டு சம்பவங்கள் தனிப்பட்ட காரணங்களுக்காக நடத்தப்பட்டவை என்று போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவங்களில் 37 பேர் உயிரிழந்துள்ளதாகவும் அவற்றில் 34 ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றவாளிகள் எனவும் துப்பாக்கிச் சூட்டில் 39 பேர் காயமடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இந்தோனேசியா தனிபார் தீவில் திடீரென சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலநடுக்கம் ரெக்டர் அளவுகோலில் 6.7 பதிவாகியுள்ளதாக தேசிய நில அதிர்வு மையம் தெரிவித்துள்ளது. நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட சேதம் மற்றும் பாதிப்பு குறித்து எந்தவித தகவலும் வெளியாகவில்லை என வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. காவல்துறை புலனாய்வாளர்கள் என்று தம்மை அறிமுகம் செய்ததுடன் போலீஸ் என்று எழுதப்பட்ட மேலங்கியும் அணிந்திருந்த நால்வரால் விசாரணைக்கு என்று அழைத்து செல்லப்பட்ட குடும்பஸ்தர் ஒருவர் படுகாயங்களுடன் பளை பிரதேச வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. பலாத்காரமாக மோட்டார் சைக்கிளில் ஏற்றிச் சென்ற அவர்கள் தம் மீது தாக்குதல் நடத்திவிட்டு இடையில் இறக்கிவிட்டு சென்றனர் என்று பாதிக்கப்பட்ட நபர் தெரிவித்துள்ளார். நேற்று முன்தினம் இடம்பெற்ற இந்த சம்பவத்தில் பளை வண்ணான்கேணியைச் சேர்ந்த ஸ்ரீதரன் காந்தன் என்ற குடும்பஸ்தரே புலனாய்வாளர்கள் என்று கூறப்படுவோரால் கடுமையாக தாக்கப்பட்டு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் குறித்து மேலும் தெரிய வருவதாவது, பாதிக்கப்பட்ட நபரின் நண்பர் ஒருவர் தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பு தொடர்பில் சமூக வலைதளங்களில் பதிவிட்டிருந்த நிலையில் காவல்துறை விசாரணைக்கு அழைக்கப்பட்டுள்ளார். ஆனால் அவர் விசாரணைக்கு செல்லாமல் தலைமறைவாகிவிட்டார் என்று கூறப்படுகிறது. இந்நிலையில் தலைமறைவானவர் தொடர்பில் தகவல் அளிக்க வருமாறு பாதிக்கப்பட்டவரை புலனாய்வாளர்கள் அழைத்து சென்றதாக குறிப்பிடப்படுகின்றது. இதற்கு அவர் மறுப்பு தெரிவித்ததை அடுத்து அவரை வலுக்கட்டாயமாக மோட்டார் சைக்கிளில் ஏறிச் சென்ற நால்வரும் அவரை தாக்கிவிட்டு இடையில் இறக்கிவிட்டு சென்றுள்ளனர் என்று பாதிக்கப்பட்டவர் கூறியுள்ளார். இந்த நிலையில் பளை பிரதேச வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வரும் நபரிடம் பளை காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் அகிலம் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் டிவி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.